ஆனா ஆட்டத்துல கல்கத்தாவை ஓட ஓட விட்டாங்க எங்க சென்னை பிள்ளைங்க. பண்ண முடியாது. இது மாதிரி கம்பேக் வெறித்தனமா இருக்கும். இது மாதிரி அடுத்த மேட்ச் தோனி எடுக்கிற கோலால அடுத்த மேட்ச் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மாதிரி கம்பேக்னா இதுதான். சூப்பர் வாட் a match really have to watch a match. அப்படியே ஃபார்முக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அப்புறம் அப்படியே ஜெயிச்சு பிளே ஆஃப் போறோம், தட்டுறோம், தூக்குறோம் ப்ரோ. டீம் பாத்தீங்க இப்ப ஃபார்முக்கு வந்திருக்கு, பிரேவிஸ் வந்துட்டாரு, இப்ப நம்ம தான் நல்லா விளையாண்டாங்க. சிஎஸ்கே ஃபீல்டிங் எல்லாமே வந்தா சூப்பர். நான் ரொம்ப வேண்டிட்டு வந்தேன் நம்ம ஜெயிக்கணும்னு, அதே மாதிரி ஜெயிச்சிட்டோம். ரொம்ப அது கஷ்டம் தான். டோனி வராதது ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் தலை தரிசனம் கிடைக்கலையே. இனிமேல் என்ன தட்டுறோம் தூக்குறோம், கப்பு நமக்கு தான். வேற மாதிரி ப்ரோ, தரமான சம்பவம். 100 வேற லெவல். சம பிக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, இப்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணல. மன நிம்மதியோட வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். தேங்க்யூ தல. ருத்ராஜா பண்ணல, ஆனா கம்பேக் கொடுப்பாரு. எல்லாரும் கம்பேக் கொடுப்பாங்க. ஒரு தடவை ஒரு மாதிரி ஆகும். அதுக்காக எல்லாரும் ஃபேன்ஸ் போட்டு அடிக்காதீங்க. லவ் யூ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இப்படியே முடிஞ்சா நம்மளுக்கு தான் ப்ரோ, எல்லாமே கப்பு நம்மளுக்கு தான் ப்ரோ. ரொம்ப எதிர்பார்த்தோம் ப்ரோ. அதுதான் ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாச்சு. மத்தபடி எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க பையா. சூப்பர், நல்லா. பவுலிங் வெரி வெரி குட். மேட்ச் சூப்பரா இருந்து. கர்மா பூமர் கர்மா ஞாபகதா 11 இதே ஏப்ரல் 11 மரம் நட்டு வச்சு சொன்னீங்களே, அப்படியே கிரவுண்ட் ஃபுல்லா மரம் கலாச்சி வச்சிங்களே, இருக்குதா ஒரு வருஷம்? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்க தான் மரம் நட்டு வச்சுக்கிறீங்க. போய் தண்ணி ஊத்துங்க உங்க இதுல. இப்ப மரத்தை நீங்க ஏன்னா நீங்க மரத்தை வச்சுங்க, அந்த மரத்தை நோண்டி உங்ககிட்ட கொடுக்குறோம். எத்துன்னு போய் கொல்கத்தால பொதிச்சிடுங்க, இல்லைன்னா அங்கேயே பல்ல தோண்டி நீங்களே பொதிச்சுக்குங்க. அதான் சிஎஸ்கே எப்பவுமே ஜோக் கட்டக்கூடாது. அதே மாதிரிதான் ஒருத்தன் காட்டினுக்குறான். அவனுக்கு நேரம் செஞ்சு இல்ல, இப்போ அவங்க நேரம் போய் நிக்குது. அவனுக்கு வரும், அப்புறமா செய்வோம் அவனுங்கள. அப்ப பத்தி நான் சொல்றேன். லாலிபப்பு தான் அவனுக்கா ஒன்னு சொல்லிட்டா. கப்பு வந்து அவனுக்கு ஜஸ்ட் நாட் கப்பு அவங்களுக்கு, புரியுங்களா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கப்பு வந்து ஜஸ்ட் வந்து அப்பப்போ போகும். லாலிபப் எப்பயுமே உன் நிரந்தரம். அவங்க பேரு பாருங்க, அவனுக்கு ராசிபி நினைச்சாலே என் பேர் வளருது. அப்போ கேவலமான பசங்க ஆர்சிபி. ஏன்னா லாலிபாப்பு எப்பவுமே லாலிபாப்பான். இப்போ வயிறு எரிஞ்சுங்க, ஐயோ ஜஸ்ட் ஆனுங்களே போய் குளிச்சு தண்ணி குச்சினே இருப்பானுங்க. தோக்கணும் சூன்யம் மந்திரம் அது இது பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஎக்ஸே பாடுறா, அங்கே பாடுறா ஃபீல்டிங் பாடுறா. ஏதோ 4 ஒரு வெயிட்டான பிளேயர் வச்சு ஜோக் காமிச்சிருந்தீங்களே, நான் சின்ன பசங்களை வச்சுக்கிறோம். இப்போ வாங்க ஆர்சிபி, நான் 4th பிளேஸ் நாங்கள் வரோம், உங்களை சமாதி பண்றோம். ஓகையா தான் உங்க வீட்டுல, புரியுதுங்களா? ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. 2-3 கேட்ச் தான், ஆனா சூப்பரா கம்பேக் கொடுத்துட்டு ஆலன் வந்திருக்காரு, பக்கத்து வீட்டு சோமு வந்திருக்கு, எல்லாம் ஜோக் விட்டானு கேட்காரு, குத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த ஜோக் வந்து இங்க கொடுக்க கூடாது. இந்த கிரீன் டீ நீங்க நட்டு வச்சுட்ட, நீங்க எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க கொல்கத்தா இவருகிட்ட அவர் பேர்னா ஷாருக்கான்ட்ட கொடுத்து வீட்டுல பொதிச்சுக்கீங்க. இதுமே ஜோக் பண்ணவே கூடாது. இதான் மேட்ச். ஆர்சிபி பாத்துக்குங்கடா, உங்களுக்கு வருவோம், உங்களுக்கு ஃபைனலுக்கு வருவோம், அப்போ உங்களுக்கு சமாதி பண்றோம். நீங்க ஒரு ஆளே லாலிபாப் தான் நீங்க. மேட்ச் ஓகே, நான் நல்லா தான் இருந்தது. கெய்க்வாட் மட்டும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டார். கான்ஃபிடன்ஸ் இல்லை என்னன்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே நல்லா ப்ளே பண்ணாங்க. பவுலிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸோட இந்த மேட்ச் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தெரியுறாங்க. லைக் கெய்க்வாட் மட்டும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை. பட் அவர் கெயின் பண்ணிடுவார் ஆஃப்டர் தோனி வந்ததுக்கப்புறம். ஒன்ஸ் ஆனால் நல்ல பவுலிங் தான், நல்ல பவுலிங் எஃபெக்ட். செம்ம மேட்ச். 3rd மேட்ச் நம்ம வின் பண்றது மாஸ். சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங்ல இருந்தே மாஸ் தான். நம்ம பேட்டிங் 20 ஓவரும் சூப்பர். அடுத்தது பவுலிங். இனிமே நம்ம தான் வின் சிஎஸ்கே. தோனி கேபின்ல இருக்கட்டும் ப்ரோ. ஸ்ட்ராங் டீம் ப்ரோ. ஆக்சுவலி இன்னைக்கு வருவார்னு ஒரு மெசேஜ் இருந்து வந்தோம். இனி நெக்ஸ்ட் மேட்ச் வருவார்னு இருப்பாங்க ப்ரோ. இல்ல டு பி ஆனஸ்ட் வந்து கேகேஆரோட ஸ்குவாடே வந்து இந்த வருஷம் ப்ராப்பரா இல்ல. லைக் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா பேட்டிங்லும் சரி எல்லாத்துலயுமே வந்து யாராச்சும் ஒருத்தர் 2 பேர்த்த டிபெண்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்கு. லைக் ஒருத்தர் அவுட் ஆனா, இன்னைக்கு கேம் கிரீன் வந்தாரு, அவுட் ஆனாரு, அதுக்கு மேல ஹோப்பே இல்லை. பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஓகே தியாகி நல்லா போட்டாரு, பட் தென் பேக்கப்க்கு ஒரு ஆளே இல்லை. ஸோ ஓவரால் த ஸ்குவாட் இஸ் வெரி பேட். அண்ட் மேபி நெக்ஸ்ட் இயர் நல்ல ஒரு ஸ்குவாட் எடுத்து நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு எடுத்து நல்லா பண்ணாங்கன்னா மேபி வில் கம் பேக், பிகாஸ் வி வான் 3 cups and we are a good side. But then as of now we have no hopes this season. Maybe next season பாப்போம். Next coming matches Pathirana yeah, I expected that Pathirana will come today and Dhoni will come today, but Pathirana வரல, Dhoni வரல. But yeah,
லெட்ஸ் see hopefully if he comes அதுவும் சொல்ல முடியாது because he is coming from the what to say the center after the injury. ஸோ அவர் எப்படி போடுவாருன்னு தெரியல, ப்ராக்டிஸ் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ அதான் as of now this year no hope. ஒன் சைடட் ப்ரோ, அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. பவுலிங்கு அதே மாதிரி ஃபீல்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்தோம் வரல, பரவாயில்ல, இப்போ டீம் செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், அது போதும் நமக்கு. ஃபியூச்சர் பற்றி தான் வந்து அவனுக்கு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பண்ணா நல்லதுதான், இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு, அதே மாதிரி பண்ணா ஒன்றும் டீமுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் மும்பை ஃபேனு. ஓகே, நல்லா தான் போச்சு, நல்லா விளையாண்டாங்க, கேச்சஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் ஏப்ரல் 23 வான்கடே, May 2 பார்ப்போம். ஆமாம், லைன் அப் பண்ணிட்டாங்க ப்ரோ, நல்லா வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம், அதாவது ரன் ரன்னிங் கொஞ்சம் கம்மி தான், ஷார்ட் பை ஐ திங்க் 25 ரன்ஸ் ஷார்ட். அது கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இன்னும் ஒரு 3rd place கூட போயிருக்கலாம் இந்த ரன் ரேட்ல. லாஸ்ட்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, 11th ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, ஸ்லோவாயிடுச்சு. ஸ்பின் ஷோக் பண்ண ட்ரை பண்றாங்க, ஒர்க் ஆகுது. இது அன்னைக்கே சொன்ன அகில் ஹுசைன் வந்து எப்படின்னா ஒரு ஒரு டிஃபெண்டிங் பவுலர், ஒரு அட்டாக்கிங் பவுலரு. சாரி, இவர் நூர் அகமது, அவருக்கு கம்பெனி யாராவது கொடுத்தாதான் அவரால் ஒழுங்காக போட முடியும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மேட்ச்ல நல்லா செட் ஆயிருக்குது. இது அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸ்பின் ஸ்ட்ரோக் பண்ண முடியும், இல்லை ஒரு ஸ்பின்னரோட ஆடினாங்கன்னா ஸ்கோப்பே లేదు. அதான், மற்றபடி ஓகே தான், குட். இல்லை, எனக்கு ஐ நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தோனி. ஆமாம் ப்ரோ, எனக்கு தோனி இருந்து மும்பை ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய டவுன் பண்ணிட்டு போனோம். ஐ வெயிட்டிங் ஃபார் இட், பார்ப்போம். இருந்துச்சு, 2-3 கேட்ச் விட்டாங்க, அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா செம்ம டீம். இந்த டீம் அப்படியே ஃபைனல் போனா கரெக்டா இருக்கும். தோனி உள்ள வந்து டீமை கொலாப்ஸ் பண்ண வேணாம். ஆமா, சொல்லியிருக்காங்க, யாரை தூக்குவாங்கன்றது தெரியல. மோஸ்டா சர்ஃப்ராஸ் கான தான் தூக்கணும், வேற யாரையும் தூக்க முடியாது. சரி, பார்ப்போம். சூப்பர் மேட்ச், தொண்டையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அட்டகாசமான மேட்ச், மாஸ் காமிச்சிட்டாங்க. சிஎஸ்கேனா என்னங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 கேம்ஸா அந்த 11 நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுதான் மெயின் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு போன மேட்சோட விக்டரியும் இந்த மேட்சோட விக்டரியும். ஓவரால் சூப்பர் மேட்ச். என் ஃப்ரெண்டுக்கும் என் பையனுக்கும் 2 பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச். ஸோ இட்ஸ் ரியலி குட். வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஃபீல், சூப்பராக இருந்துச்சு, ஜெயிச்சிட்டோம். யாரு? சிஎஸ்கேவா? அஸ்டானிஷிங். அதாவது நான் இந்த டீமா லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3 கேம் அப்படி பவுல் பண்ணோன்ற அந்த இதுக்கு நல்ல பேசிக்ஸ் நல்லா இது பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. ஓவரால் ரியலி குட் பர்ஃபார்மன்ஸ். இது எப்பவுமே நடக்கிறது தானே. ஸோ நமக்கு வந்துட்டு என்ன பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம்னு நினைச்சோம், ஆனால் அதே பவுலர்ஸ் அதே காம்பினேஷன் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிச்சோம். டெஃபினட்டா அங்கேயும் இனிமே ஃபுல்லா இந்த பாதை தான், வெற்றி பாதை தான் சிஎஸ்கேக்கு கண்டிப்பா. நீங்க லைக் கரெக்ட் தான், எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். பட் ஆனால் நம்ம அவரோட பார்ட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் கரெக்டா. ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆகுது, அவர் லெகசியை பில்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இந்த ஈவெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, அத்தனை ட்ராஃபியோட ஒரு சிங்கிளாலாம் நிற்கும் போது அது யாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இதுக்கு மேலே அவர் அந்த டீமை இன்னொருத்தர் கையில் கொடுத்து அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்கிறதா இருக்கு. அது நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருக்கு இது ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அவர் விளையாடனால இது அவருக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பா அவர் கண்டிப்பா ஃபைனல்ஸ் போதோ இல்லை லாஸ்ட் மேட்ச் எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக அவர் இருப்பார், உங்களுக்கு உள்ள இருப்பார் கண்டிப்பா. மேட்ச் அருமையா இருந்துச்சு ப்ரோ. பவர் பிளேயிங் பக்காவா விளையாண்டாங்க. டீம் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இந்த டைம் நாம தான் 6வது படிக்க போறோம். மும்பை அடுத்து போலகிற அவ்வளவுதாங்க. பவுலிங் இதுதான் அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இருந்தா நீங்க போட்டீங்களா, நல்லா போட்டீங்க. இதனால இன்னைக்கு இப்ப பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்க. இதுக்கு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். இதுக்கப்புறம் புள்ளிப்பட்டியில ஃபர்ஸ்ட் இடம் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் நாம தான் கப் அடிக்க போறோம், விடாதீங்க. கேப்டன்சி நல்லா இருந்துச்சு, பட் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல போடுறாங்க. அவர்லாம் எப்பயுமே பீக் ஃபார்ம்ல தான் ப்ரோ இருக்காரு. அது பத்திலாம் கவலை இல்ல. அதான் போக போக அவர் மேல வந்துருவாரு, பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன சொல்றது, குஜிலி மஸ்து தான் பண்ணியாச்சு. ஆன் ஃபீல்ட்ல உண்மையாலுமே இன்னைக்கு ருத்ராஜ் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. லாங் ஆன்ல போறது, ஸ்லிப்பு போறது, ஒரு பிளேயருக்குமே ஃபீல்டிங் எல்லாமே மாறுச்சு. ரகனேக் பார்க்கும்போது கவர்ல நிக்கிறாங்க, ரங்குவன்ஷி டீப் ஸ்கொயர்ல மாத்தி இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங் எல்லாமே இருந்துச்சு. ஒரு சில கேச்சஸ் மிஸ் ஆனாலும் பட் ஃபீல்டிங் இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் தான். சூப்பர் தான். கேப்டன்சி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, தலை இல்லாம இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது ரொம்ப
கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சூப்பர் தான். நல்லா இருந்தது. பெர்ஃபார்ம் பேட்டிங் கொஞ்சம் கம்மியாக அடிச்சாலும் பிச்சு அந்த மாதிரி தான் இருந்தது. சேசிங் ஐ மீன் டிஃபெண்டிங் சூப்பராக பண்ணாங்க. நல்ல பவுலிங் அட்டாக் 160 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அது நல்ல விஷயம். அதான் தோனி ஃபிட்டாக தான் இருக்காரு. பட் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தோனி இல்லாமல். ஏன்னா இன்னும் இஸ் கெட்டிங் ஓல்ட், இஸ் டு ரிட்டையர் அஸ் வெல். ரீப்ளேஸ்மெண்ட் தான் யார் ரீப்ளேஸ் பண்ண தெரியல. அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் அட்டாக் நியூ பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க லாஸ்ட் மேட்ச், சூப்பராக டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்டர்ஸ். நல்லா ஆடணும், நல்லா ஃபார்மில் தான். நல்லா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? அடுத்த மேட்ச்க்கு வருவீங்களா? சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி போயிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், அப்படியே கொஞ்சம் அப்படியே டேபிள் டாப் உள்ளே போக முடியலனால நம்ம மேலே வந்துட்டோம்னா போதும். நிறைய பேர் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நியூ பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அவங்க டெவலப் ஆகி வந்தாங்கன்னா குட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் மேபி நம்ம ட்ரை பண்ணலாம். 14-28 வெளியே உட்காந்துருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம். அவங்க டொமஸ்டிக்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க மேபி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வரலாண்ணா. நல்ல டீம் தான், போய்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி தலையை பார்க்கலான்னு வந்தோம், மிஸ் பண்ணிட்டோம். ஷோரா மேபி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு நினைக்கிறோம். வந்தாருன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு போகலாண்ணா. ஸோ ஆக்சுவலி தோனி வருவார்னு எதிர்பார்த்து வந்தேன். பட் இருந்தாலும் மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங் வந்து எல்லா டீமும் 200 மேலே அடிக்கிறாங்க எல்லா மேட்சும். பட் ஆனால் நம்ம பேட்டிங் ஸ்டைலே வேற, நம்மளோட மெத்தடே வேற. பட் இருந்தாலும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு கடைசி ஓவர் மட்டும் போன மேட்சும் விட்டாங்க, இந்த மேட்சும் விட்டாங்க. பட் பவுலிங்கில் பிடிச்சிட்டாங்க. மேட்ச் சாட்டிஸ்ஃபைடு. கத்தி தொண்டை தான் போச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ மேட்ச். தோனி வந்தா திரும்ப எங்க செட் ஆவாருன்ற ஒரு டவுட்டே இருக்கு. ஆமா ப்ரோ, அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபிட்டிங் தான். ஏன்னா இப்பவே பிளேயிங் லெவல் நல்லா இருக்கு. இப்போ திருப்பி தோனி கொண்டு வந்தா அது கொலாப்ஸ் ஆகும் ஆர்டர். ஸோ யாரை தூக்குறதுன்னு தெரியல. மேபி எனக்கு தெரியல ப்ரோ, யாரை தூக்குவாங்கன்னு தெரியல. ரிச்சர்ட்ஸ் அவருன்னா பார்க்கணும். Actually, I came from Bangalore to watch this match. It felt very nice, to be back on track. I think, comeback Super Kings, they call us, and that's what we are known for. And yeah, overall the team played very, very well. Actually, Noor Ahmed bowled very well. And special mentions to Akhil Hussain. And yeah, I mean, the only, I would say drawback is Ruturaj Gaikwad's batting. I think, I'm sure, he'll improve the next game. Yeah, thank you so much, guys. மேட்ச் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒருத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்ல பவுலிங் அட்டாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன மேட்ச் வந்து ரெண்டுமே ஸ்டாண்டர்டாக சூப்பராக வேற லெவலாக இருந்துச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் பேட்டிங் வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் லாஸ்ட்ல போகும்போது கொஞ்சம் சொதப்பினாங்க. பட் பவுலிங்ல எக்ஸ்ட்ரா நிறையா, அதே மாதிரி ஃபீல்டிங்லும் நல்லா பண்ணாங்க. 3 catches என்ன ட்ராப்பு, அதான் அதை கண்டெயின் பண்ணி இப்படி ஜெயிச்சிட்டாங்க. ஹாப்பி தான் ப்ரோ. நானும் என் ஃப்ரெண்டு வந்ததே தோனி காட்டி தான் ப்ரோ ஆக்சுவலாக. பட் தோனியை பார்க்க முடியாது, ரொம்ப சேடாக தான் இருக்கு. பரவாயில்ல, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தலை. வந்தாருன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த அந்த ஒரு கிரவுண்டு. ஸோ வந்தாருன்னா அங்கே வைப் வேற லெவலாக இருக்கும். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தலை. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன தோனி தான் மிஸ் பண்ணோம். பிரேவிஸ் நல்லா விளாண்டாரு. ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. கொஞ்சம் சிஎஸ்கே பற்றி தெரியும், கொஞ்சம் கிட்ட வந்து தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா விளாண்டாங்க எல்லாருமே. எல்லா பிளேயர்ஸும் நல்லா விளாண்டாங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னா கேட்ச் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பவுலிங் நல்லா இருந்துச்சு. ப்ரீவியஸ்லி மேட்ச் கம்பேர் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை பவுலிங். ஸோ கீப் இட் வெல். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்கணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம்னா வி வாண்ட் தி கப். ஓகே, கேப்டன்சியும் நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு யா நல்லா இருந்துச்சு. அதான் இன்னொரு சப்போர்ட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் மேபி பார்க்குறேன். தோனி வெயிட் பண்ணி பார்ப்போம். வருவாரு நம்பிக்கிறோம். பார்க்கலாம். என்னன்னு ஸ்லாட்ல இடம் இருக்கு. ஆல்ரெடி பிளேயிங் லெவல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. பேசிக்கா அந்த லாஸ்ட் 3 matches விட்டா இப்போ நம்ம பவுலிங் சேஞ்சஸ்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட் 2 matches நல்லா கோஆபரேட் பண்றாங்க. சூப்பரா இருக்கு, பெர்ஃபார்ம் பண்றாங்க. சூப்பர். வெரி குட். bowling was super. I didn't expect really that. இன்னைக்கு தோனி வருவான்னு எதிர்பார்த்தாங்க. Yeah, I was expected Dhoni will be back. I came from Andhra, so I was a bit disappointed with only that thing. So how was the batting? Batting is really good. Bowling is also really good. Yeah, and first innings was really good, and when it comes for the second innings, they're losing wickets quickly. So it was not that interested in second innings.